இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா இஸ்ரேல் அதுக்கப்புறம் நம்ம ஈரானுக்கான போர் பார்த்தீங்கன்னா 14வது நாளாக கடந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த 14வது நாளில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போ அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும், இவங்க என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அவங்க நாட்டிலேருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போருக்காக மற்ற நாடுகள் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களோட கருத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ நம்ம இந்தியா நாட்டில் இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்கட்டும், இதெல்லாம் பற்றி மெயினான பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் கவர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கிறது புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா நாட்டிலேருந்து நம்ம போகலாம். இப்போ அமெரிக்கா நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானில் இருக்கிற எல்லா இராணுவங்களும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் பார்த்திராத அளவு இந்த அழிவுங்கிறது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட பாதுகாப்பு அமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்விங்கிறது கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ சுப்ரீம் லீடராக இருக்கிற மொஜையா கமனி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வடிவில் அவர் பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க செய்தியாளருக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ இந்த நம்ம இஸ்ரேலும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் நம்ம முன்னாள் நம்ம சுப்ரீம் லீடர் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டார். அவர் கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம மொஜையா கமினி இருக்கார்ல, அவர் கூட தான் இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதலில் காயம் அடைஞ்சிருந்தாருன்னு அப்படின்னு ஒரு நியூஸுங்கிறது பரவிட்டு இருக்கு. அவர் அந்த காயம் அடைஞ்சதில் பார்த்தீங்கன்னா அவர் கோமாவுக்கே போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வடிவில் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போது ஈரான் நாட்டை பார்த்தீங்கன்னா முழுமையாக அழிச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்களே, அப்படி தான் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தார். ஈரான் நாட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் முற்றிலும் அழித்து நாங்கள் தான் இந்த போரில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்தி தொடர்பாளர்கள் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரான் நாட்டில் இருக்கிற இந்த இராணுவத்தனமான ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரத்தனமான ஆட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்திங்கிற சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வெளிவந்த செய்திகள்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டிலேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இஸ்ரேல் நாடு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அழிக்கிறதுக்காக இப்போது ஒரு நடவடிக்கைங்க எடுத்திருக்காங்க. அவங்க இராணுவ படைகளை இறக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட இராணுவ வண்டிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டுக்குள்ளே போய் ஹமாஸ் அழிக்கிற வழியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அவங்க ஹமாஸ் அழிக்கிறாங்க தெரியுமா, அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஹமாஸ் அமைப்பை எப்படி வேட்டையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போது நம்ம இஸ்ரேல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நியூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. சரிங்களா? வேறு ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் நம்ம கவர் பண்ணி நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாட்டோட சுப்ரீம் லீடராக இருக்கிற மொஸ்தயா கமேனி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை பார்த்து ஒரு வார்னிங் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாடு எப்பவும் பின்வாங்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கமேனி இருக்கார்ல, அவரை கொன்னதுக்காகவும் அதுக்கப்புறம் ஈரான் நாட்டில் யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பழித்து இருப்போம் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மதங்கிறது எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அமைதியாக நிலைநாட்டுறதுக்கு தான் இந்த போருங்கிறது ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களே, அது பார்த்தீங்கன்னா முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமேனி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாட்டில் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் நடத்திய தாக்குதலை பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாட்டில்
1444 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18,000 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸுங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையா காமேனி பார்த்தீங்கன்னா இன்னொரு எச்சரிக்கைங்கிறது சொல்லியிருக்காரு. அதில் நம்ம அமெரிக்காவை பற்றி இன்னொரு எச்சரிக்கை. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது வளைகுடா நாடுகளில் இப்போது மற்ற நாடுகள்லாம் இப்போது நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்கா இஸ்ரேல் தான் நம்ம ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாடான அரபு நாடுகள் மேலே தான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க. இது எதனாலன்னு கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். அது எதனாலன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போது இந்த பக்கத்தில் இருக்க அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அங்கே இப்போ ஏதாச்சும் ஒரு இப்போ நம்ம ஆசியா நாடு இருக்குல்ல, அங்கே ஏதாச்சும் ஒரு ஆசியா கண்டத்தில் இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அமெரிக்கா பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களோட இராணுவத்தை குவிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாடு அடிச்சுட்டு இருக்காங்களே, எப்படி அடிச்சுட்டு இருக்காங்க? இப்போ அவங்களோட அங்கே பேஸ்மெண்ட்லாம் இருக்கிற மிலிட்ரி பேஸ்மெண்ட்லாம் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி தான் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட நிறையா இந்த மாதிரி பேஸ்மெண்ட் இருக்குல்ல, படைத்தளங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போது அதை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா காலி பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கைங்கிறது விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்பி அமெரிக்கா இந்த மாதிரி அவங்களோட இராணுவ படையை நிப்பாட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அரபு நாடுகள் இந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன்கள் தரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைங்கிறது விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அவங்க ஈரான் நாட்டுக்குள்ள சிறுமிகள் 175 பேர் கொல்லப்பட்டாங்களே, அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நாங்கள் பழி தீர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போது இதுக்கு முன்னாடி நியூஸில் சொன்ன மாதிரி தான், இப்போது பக்கத்தில் இருக்கிற வளைகுடா நாடுகளில் இருக்கல, அங்கே இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் குறி வைத்து தாக்கி கொண்டே இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்கினா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தாக்கிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் கவர்மெண்ட் இன்னொரு செய்திங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட தாக்குதல்னால அமெரிக்காவோட அந்த இராணுவ கப்பல் இருக்குல்ல, ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா திருப்பி அமெரிக்காவுக்கே போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நடத்திய தாக்குதல்னால தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இராணுவ கப்பலை திருப்பி அவங்க அமெரிக்காவுக்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு செய்திங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா சைட்லேருந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, எங்களோட அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் அவங்க நாட்டு மக்கள் மேலேயே அவங்க நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை தர மாதிரி ஒரு அறிவிப்புங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட பேச்சை கேட்டு இப்போது ஈரான் கவர்மெண்ட்டை பார்த்திங்கன்னா எதிர்த்து யாராச்சும் போராட்டங்கிறது பண்ணிங்கன்னா அவங்க மேலே பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் ஒரு எச்சரிக்கைங்கிறது அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டில் நடந்தது. அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்டாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாகவும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த போரை குறித்து உலக நாடுகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சீனா கவர்மெண்ட் அவங்க இப்போ ஈரான் நாட்டில் அமெரிக்கா தாக்கல் நடத்தினாங்களே அந்த பெண்கள் பள்ளி நிலையத்து மேலே, அங்கே இறந்த எல்லா மாணவி குடும்பங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1.84 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா கவர்மெண்ட் இப்போ அறிவிப்புங்கிறது விட்டுருக்காங்க. அந்த அறிவு மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்கா தாக்குதல் பார்த்தீங்கன்னா அதை கண்டிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியாவில் அது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்ச இதுதான். கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற நம்ம அங்கே இருக்கிற ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ போஸ்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதின் நடந்து வர மாதிரியும் டொனால்ட் ட்ரம்ப் கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் சங்கிலி இருக்குல்ல அது போட்டு இழுத்துட்டு வர மாதிரி ஏஐ கிரியேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை பகிர்ந்திருக்காங்க. இது எதனால் அவர் பகிர்ந்திருக்காருன்னா,
இப்போ நம்ம இந்த போருங்க நடந்துட்டு இருக்குல்ல, இப்போ அமெரிக்கா நாட்டில இருந்து இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்தியா நாடாக இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகளாக இருக்கட்டும், கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு தடையை பார்த்தீங்கன்னா தகர்த்திருந்தாங்க. இப்போ அதை கிண்டல் செய்யும் விதமாக தான் நம்ம கலிஃபோர்னியா ஆளுநர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுங்கிறத போட்டு நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா கலாச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம துபாய் நாட்டு மேலே திருப்பி திருப்பி நம்ம ஈரான் கவர்மெண்ட்டுங்கிறது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுங்கிறது எப்படி நடத்தியிருக்காங்கன்னா, ட்ரோன் விமானங்களை கொண்டு அந்த ட்ரோன் விமானம் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா வெடிக்க செய்து இந்த தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. நல்ல வேளையாக இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா யாரும் உயிரிழக்கவில்லை அப்படின்னு நம்மளுக்கு நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டு தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் மற்ற நாடுகளில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். அடுத்தது நம்ம இந்தியா நாட்டில் என்ன நடக்குது, நம்ம இந்தியா நாடு இந்த போர் குறித்து என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டு அதிபர் கூட தொலைபேசியின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த போர் எப்படி போயிட்டுருக்கு, எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசி கேட்டு அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு நியூஸுங்கிறது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கான்வாய் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே, அது பற்றியும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் நாட்டோட ட்ரேடிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்களே, அது பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் நாட்டில் நம்ம இந்தியா மக்களோட பாதுகாப்பு குறித்தும் இதெல்லாம் பற்றியும் நம்ம பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டு அதிபர் கூட தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம் நாட்டு வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவரும் ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைபேசி மூலம் பேசியிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலாவாக இருக்கட்டும், அவங்க ஈரான் நாட்டு மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களே, இதை பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் மிகவும் கண்டிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் இந்த பிரிக்ஸ் நாடுகள் அவங்களோட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்ஸ் நாடோட மிச்ச நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கும்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு செய்திங்கிறது கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஹார்முஸ்க்கு அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல்களை, இந்தியா கப்பல்களை பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட்டு விட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போது அந்த கப்பல்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கொண்டு வரதில்ல, அந்த கப்பல்களை இந்தியாவுக்கு வரும் அந்த எண்ணெய் கப்பல்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக நம்ம மத்திய அமைச்சகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்புங்களை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓமான் நாட்டில் நம்ம ஈரான் நடத்திய தாக்குதலை பார்த்தீங்கன்னா 2 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. 2 இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் 10 பேர் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் காயமடைஞ்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்தியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஓமான் நாட்டு அரசாங்கோட பார்த்தீங்கன்னா ஒரு தொலைபேசியின் மூலம் பேசி இதை நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியா டு இந்தியா விமான போக்குவரத்துங்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த விமான சேவைங்கிறது இப்போதைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்தும் கோழிக்கோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 விமானங்கள் இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டன் கவர்மெண்ட் இருக்காங்களா, அவங்க நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற அவங்க நாட்டு குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஈரான் நாட்டு மேலே நம்ம அமெரிக்காவும் இஸ்ரேல் நடத்துகிறாங்களா அந்த தாக்குதல், அதை கண்டித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போராட்டங்கிறது நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனால் பிரிட்டனில் இருக்கிற நம்ம சுற்றுலா போயிருப்பாங்களே அவங்க மக்கள், அவங்க பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அறிக்கைங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்மோஸில் இருந்து நிறைய இந்தியா கப்பலுங்கிறது அங்கே பிடிச்சி வச்சுட்டு விடாமல், இந்தியா கப்பல் மட்டும் இல்லாமல் நிறைய கப்பல்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தேக்கம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம இந்தியாவோட 20க்கும் மேற்பட்ட கப்பல்களை பார்த்தீங்கன்னா விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் கவர்மெண்ட் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸுங்கிறது வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர் முடிஞ்சு ஷார்ஜாவுக்கு, இப்போ இந்தியாவிலேருந்து ஷார்ஜாவுக்கு பயணிக்கோர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கடுமையாக கம்மியாயிருக்கு.
அப்படின்னு நம்மளுக்கு நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம ஷார்ஜாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர பயணிகள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நியூஸுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் தான் நம்ம இந்தியாவில் நடந்த நிகழ்வுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டரை பற்றி வதந்திகள் நிறைய போயிட்டு இருக்குல்ல, சிலிண்டராக இருக்கட்டும் இல்லை பெட்ரோலாக இருக்கட்டும், இதை பற்றின வதந்திகள் என்னென்னா இப்போ நம்ம அரசாங்கம் ஒரு நெறிமுறை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலியத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸுங்கிறது வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட் ஒரு 5 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிய அரசாங்கம் உத்தரவு விட்டுருந்தாங்க. நம்ம இந்த சிஎன்ஜியோட உற்பத்தியை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்னு. அந்த உத்தரவால பார்த்தீங்கன்னா ஒரு 28% பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோட உற்பத்திங்கிறது அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎன்ஜியை பார்த்தீங்கன்னா வேற நாடுகளில் இருந்தும் நாங்கள் கொண்டு வரதுக்கு தீவிரமான பணி பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வணிக சிலிண்டர் இருக்குல்ல, அதோட விநியோகம் பார்த்தீங்கன்னா இன்று முதல் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வளைகுடா நாடுகளை மட்டும்தான் இந்த எரிவாயுங்கிறத நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதனால தான் இப்போ அந்த போர்னால நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பற்றாக்குறைங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். என்னென்ன நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, அல்ஜீரியா, அதுக்கப்புறம் நார்வே, கனடா, இந்த நாடுகளிலிருந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயுங்கிறது இப்போ நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு இந்த பற்றாக்குறைங்கிறது இனிமேல் நம்மளுக்கு வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராம சைடில் இருக்கிறவங்க இப்போ இந்த சிலிண்டரை புக் பண்ணினாங்கன்னா 45 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக்சிமம் 44, இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரை திருப்பி ரீஃபில் பண்ணி அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த சமையல் எரிவாயு இருக்குல்ல, அதற்கான தட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிஜி நிறுவனம் சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதனால் இந்த தட்டுப்பாடுங்கிறது வந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் எல்லாம் புக் பண்ணுறனால தான் இந்த தட்டுப்பாடுங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி நம்ம வணிக சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைக்குங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் எங்களோட வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் கேஸுங்கிறது புக் பண்ணாமல் இப்போ செகண்டரி ஆப்லாம் இருக்கும்ல, நம்ம அமேசானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூகுள் பேயாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் சிலிண்டரை புக் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆயில் நிறுவனம் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையான அளவை விட அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறனால தேவைக்கு அதிகமாக யாரும் வாங்கி குவிக்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அறிக்கைங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு ஆலையிலேயே நிறைய எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஸ்டாக்குங்கிறது இருக்குது. அதனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடுங்கிறது இப்போதைக்கு ஏற்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை ஏறின்னு அந்த பேனிக்லேயே நிறைய பேர் பெட்ரோலுங்கிறது வாங்கி குவிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேனிக்லாம் கம்மியானதுனால பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையிலேயே இப்போ ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பெட்ரோலுங்கிறது வண்டியில் அவங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இப்போ நிரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இருக்குல்ல, அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 48,000 கிலோ லிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுதல் மண்ணெண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாநில அரசுகளுக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலனா இப்போ இந்த நம்ம சமையல் எரிவாயு அந்த தட்டுப்பாடு போயிட்டு இருக்குல்ல, அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எரிவாயு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கும் நாங்கள் வழிவகை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 24 மணி நேரத்தில் இந்த போராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போரை குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றினா கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி
இப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸ், இப்போது நம்மளுக்கு தேவையான நியூஸுங்கிறது நான் ரெகுலராக நான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.